வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளையோட இண்டெக்ஸோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எப்போதுமே பார்த்தோன்னா ஸ்டாக்ஸும் கொடுப்போம். இன்றைக்கி ஸ்டாக்ஸ் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேனரில் ஸ்டாக்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதனால் நம்ம ஸ்டாக்ஸ் எதுவும் கொடுக்கல. இண்டெக்ஸோட வியூ மட்டும் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 25336 25388, S1 S2 25050 24925. மார்க்கெட் நியராக R1 ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் நமக்கு லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாகவே இந்த ஜோன்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டியில் நம்ம டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, டே சார்ட் வியூவில் நல்ல ஒரு புல்லிஷ் பிரேக் கொடுத்துட்டு எகெயின் ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் க்ளோசிங் நடந்திருக்கு. பெரிய மூமெண்ட் எதுவும் இல்லை. கீழே வந்தாலும் மறுபடியும் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குது. நமக்கு பெரிய ரேலி வரணும் அப்படின்னா நமக்கு R1 R2 ரேஞ்ச் மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நமக்கு இன்ட்ராடே லெவலில் R1 R2 ரேஞ்சுக்கு கீழே வீக்காக ட்ரேட் ஆச்சுன்னா, அதாவது R1 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் ஆகிட்டு எகெயின் R1 ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வீக்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 51225 51161, R1 R2 51773 51815. மார்க்கெட் பார்த்தோன்னா ஒரு 4-5 நாளாகவே நமக்கு இந்த ஜோன்லேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 டேஸாகவே இந்த ஜோன்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு R1 R2 ரேஞ்ச் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 4 நாளாகவே இந்த ஜோன் தான் காட்டிகிட்ருக்கு. எகெயின் R1 R2க்கு மேலே பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் R1 R2க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா நல்ல செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே செல் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸாகவும் டவுன் சைடு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே நம்ம டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் 0.50க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 0.61 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டு சப்போஸ் 0.50க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது S1 S2 ரேஞ்ச் வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ணணும். லைவ் ட்ரேடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா R1 R2க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் இருக்கணும். அந்த க்ளோசிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, R1 R2 மேலே பிரேக் பண்ணிவிட்டு எகெயின் வீக்காக க்ளோஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அது செல்லிங்கான சான்சஸாக இருக்கும். ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.